அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா திடீர்னு கெட்டப் மாத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு பக்ரீத்தை வச்சுட்டு இப்போ தான் ஷாப்பிங்கே முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டைம் 11 ஆகுது. ஆமாம், மேட்சிங் ஷர்ட்டுக்கு தேடி இப்போ தான் கிடச்சிது. சேலமில் இருக்கிற எல்லா கடைக்கும் போயாச்சு. இன்னைக்கு தான் கிடைக்கும் கிடச்சிது. ஸோ எடுத்தாச்சு. நாளைக்கு பக்ரீத். நாளைக்கு நம்ம வ்ளாக் போடுறோம். நாளைக்கு மீட் பண்ணுவோம் காலையில். பாய். ஸோ நிறைய பேர் என்கிட்ட பக்ரீத் vlogs வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நாளைக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா பக்ரீத்துக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்க போகிறேன். இங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? தூங்க தான் போனேன். ஆல்ரெடி மணி 1 ஆகிடுச்சு. சடன் தான் ஒரு கால். வேறு யார்? தம்பியாக பிறந்துட்டா ஒருத்தர் இருப்பானே, எங்கள் அண்ணன் தான். கால் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்னு சொன்னான். அவன் இன்னும் வரல, நான் வந்துட்டேன். வருவான். என்ன வேணால் சொல்லுங்கள், அண்ணனை கூப்பிட வர்றதே தனி சுகந்தாங்க. அது தம்பியாக பிறக்கணும்னு தான் தெரியும். வந்துட்டாங்க. இவனே தான், இவன் தான் என் அண்ணன். இவனை கூப்பிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம். துரை வந்து காலையிலலாம் வரமாட்டார். நைட்டு ராஜா, நைட்டில் தான் என் ஆட்டம். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. எங்கள் அண்ணாவை போய் கூப்பிட்டுட்டு வந்து டைம் 1:30. நாளைக்கு 7:15 மணிக்கு எனக்கு நமாஸ் இருக்குது லைன்மேடு பள்ளிவாசலில். இதுக்கப்புறம் நான் தூங்கி எந்திரிச்சு ரெடியாகி தூங்கின மாதிரி தான், அது வேறு விஷயம். சரி, ஓகே, நாளைக்கு காலைல பார்ப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலி எந்திரிச்சு குளிச்சாச்சு. நான் நல்லா தூங்கிட்டேன், அதனால் காலையில் எழுந்திரிச்சு வீடியோ பிடிக்க முடியல. ஸோ குளிச்சாச்சு. இப்போ ட்ரெஸ் போட்டுட்டு நமாஸ் கிளம்ப வேண்டியது தான். ஆல்ரெடி டைம் 6:45 ஆகிடுச்சு. 7:15க்கு இங்கே நமாஸ். ஸோ குயிக்காக ஒரு வீடியோ பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இது ரெண்டும் தான் நம்ம பக்ரீத் ட்ரெஸ். இதுதான் இப்போ நமாஸ்க்கு போட்டு போகிறேன். ஆக்சுவலாக புரியுது நீங்கள் சொல்கிறது எல்லாமே. இது நல்லா இருக்கே ப்ரோ, இது போட்டு போகலாமேன்னு. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் ஏன்னு. இந்த க்ரீன் கலர் போட்டுட்டு நமாஸ் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்ததுக்கமேட் ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறமேட் இந்த ட்ரெஸ் போட போகிறேன். அதுக்குமேட் மஜா பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு குட்டி ப்ராப்ளம், என்னால் கிம்பல் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது மஜித்துக்கு. ஸோ நான் ஃபோனில் வீடியோ பிடிக்க போகிறேன். மஜித்துக்கு போய் ஃபோன் வீடியோ பிடிக்க போகிறேன். கண்டிப்பாக அதுலேயும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி, நீங்கள் அதிலே பார்க்கலாம். நமாஸ் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். பாய். ஸோ ட்ரெஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பக்ரீத் ட்ரெஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நமாஸ் போயிட்டு வந்தாச்சு. டிஃபன் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ போய் வடை வாங்கிட்டு வந்துடலாம். பசிக்குது, தாங்க முடியல. வாங்க போகலாம். ஸோ டிஃபன் ரெடி ஆகிடுச்சி, பக்ரீத் டிஃபன். வாங்க போய் பார்ப்போம். ஸோ பரோட்டா, ஃப்ரைடு கேஷ்யூ, குலாப் ஜாமுன், தேங்காய் பால், சேமியா, இது சிக்கன் கிரேவி, இது மட்டன் கிரேவி,
இது சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, பனானா. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். இது தண்ணி. வாங்க சாப்பிட்லாம். புரோட்டா சாப்பிட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். அதனால என் ஒய்ஃப் எனக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. இதோ இதுதான். அப்படி தான் திட்டுவா, ஆனால் செஞ்சிருவா. வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஹலோ ஃபேமிலி, என்னடா திடீர்னு கெட்டப் மாற்றிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக குர்பானி கொடுக்கறதுனால ஹேர் கட் பண்ண முடியாது. அதனால் இப்போ போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். என்னால் முடியலைங்க. நிறையா அடிக்கிற வெயிலுக்கு முடி வச்சுட்டு தாடி வச்சுட்டுலாம் நல்லா இல்லை. அதனால தான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி குர்பானி கொடுக்குறதும் காமிக்கலான் இருந்தேன். அது ஆக்சுவலாக யூடியூப்பில் போட்டால் அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். அதனால் காமிக்க முடியல. நாங்கள் கூட்டு குர்பானி தான் கொடுத்தோம். ஆக்சுவலாக வேறு குர்பானி இங்கே வெட்டினாங்களா, அது காமிக்கலான் இருந்தேன். அது ரெஸ்ட்ரிக்ஷன்னால காமிக்க முடியல. ஸோ குளிச்சுட்டு நான் சொன்னல ஒரு குட்டி விஷயம் இருக்குன்னு, அது இதுதான். அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். அது போல் இப்போ குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு மிஸ்ஸஸ்க்கான கூப்பிட போகணும். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க ஃபேமிலி சைடில். இப்போ போய் கூட்டிகிட்டு 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சமைக்க போகிறோம். ஸ்டே வித் அஸ். ஸோ ரெடி ஆகியாச்சு. ஆக்சுவலாக எப்போவுமேங்க நான் ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்தால், என் பர்த்டே இருந்தாலும் சரி, என்னோடய ரம்ஜான் பக்ரீத் எது வந்தாலும் சரி, புது ட்ரெஸ் போட்ட உடனே எங்கள் அம்மா கிட்ட காமிக்கிறது எனக்கு வழக்கம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே போவேன், எங்கள் அம்மா கிட்ட காமிப்பேன். அதுக்கு மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட காமிப்பேன். இது எனக்கு பழக்கமாகவே ஆகிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்ட காமிக்க பழக்கமாகிடுச்சு. இப்போ போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை காமிக்க போகிறேன். வாங்க. ஸோ ஃபைனலி மிஸ்ஸஸ் கான் வந்தாச்சு. அவங்க வீட்டில் இருந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். जी कैसा ड्रेस है? अच्छा है कि नाइस. நல்லா இருக்கா? अच्छा है. ஓகே, பிரியாணி செய்ய ரெடி ஆகும். வாங்க. பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் டச் போயிட்டுருக்குங்க. ஃபைனல் டச் நைக்கே. ஓ, அரிசி போட்டுட்ருக்காங்க. நான் ஃபைனல் டச் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். ஆல்ரெடி டைம் வேறு 3 ஆகிடுச்சு. Kita kotong kami ya? Hah? Kita kotong nggak? இன்னும் 20 minutes ஆகும். 10:30 எப்படியும் ஒரு ½ hour ஆகுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டோம் பிரியாணியை. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் தான் நாங்களே சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஸோ பக்ரீத்க்கு ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஹாய். ஒரு வழியாக பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான். மெயினாக பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்போ ஒரு வரும் தூக்கம் பா. அது தூங்கினாதான் அந்த பக்ரீத்து ரம்ஜானுக்கு ஒரு மரியாதையே. மக்ரீத் பாங்க சொல்லிடுவாங்க. போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஹாய். ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்டு முடியலன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வெளியே வந்தோம்.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பக்ரீத்தோட vlog எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல மிஸ் ஆகாத மாதிரி கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். vlog எப்படி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறோம். பாய்.